கைவிட்டு நாடி கருத்து அழிந்து அச்சு அற நெய்யட்டி சோறு உண்ணும் ஐவரும் போயினார். மையிட்ட கண்ணாலும் மாடும் இருக்கவே மெய் விட்டு போக விடை கொள்ளுமாறே. இறந்து போயிட்டோம். டாக்டர் வந்து செக் பண்ணுறாருங்க. நாடியை தொட்டு பார்க்குறாராம். இப்போ வந்து தொட்டு பார்த்தாங்க, சுத்தமாக ஒரு துடிப்பும் இல்லை. என்ன ஆகி போச்சு? டப்புன்னு போட்டு இல்லைங்க அவர் இறந்துட்டாருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இறந்துட்டாருன்னா என்ன அர்த்தம்? உயிர் உடம்பை விட்டு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதை சொல்கிறாரு. கை விட்டு நாடி கருத்து அழிந்து அச்சு அற. அச்சுனா அந்த இடத்துல உயிர்னு அர்த்தங்க. இந்த உடம்பு ஒரு வண்டி, இந்த உடம்பு ஒரு வண்டி. இந்த வண்டிக்கு உயிர் வந்து ஒரு அச்சாணி போல. வண்டி உருண்டோட அச்சாணி தேவை இல்லையா? அப்போ இந்த உடம்பு செயல்படணும்னா உயிர் தேவை. இப்போ என்ன ஆகி போச்சு? உடம்பாகிய வண்டியை விட்டு உயிராகிய அச்சு விட்டுட்டு போயிடுச்சு. உயிர் போன உடனே இந்த உடம்புல என்ன நடக்கும் சொல்றாரு. நெய்யட்டி சோறு உண்ணும் ஐவரும் போயினர். நல்லா நெய்யை போட்டு போட்டு தின்னோம் பாருங்க. இந்த வாய் போயிடுச்சுங்கிறார். வாய் செயல்படாமல் போயிடுச்சு. வாய் மட்டும் சொல்லலை, 5 புலன்னு சொல்கிறார். மெய், வாய், கண், மூக்கு, செவி. ஏன் வாயை சொன்னார்? இந்த உடம்பே அதுதானே. இந்த உடம்புக்கு என்ன பேர்? அன்னமய கோஷம்னு பேர். சாப்பிட்டே தானே வாழ்கிறோம். அதனால் 5 புலனில் முக்கியமாக நம்ம என்ன சார் வேலை பண்ணுறோம்? சாப்பிட்றோம், தூங்குகிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம். அதனால் அந்த வாயை முக்கியமாக சொல்கிறாரு. நெய்யட்டி சோறு உண்ணும் ஐவரும் போயினர். 5 புலனும் நம்மளை விட்டு போயிடுச்சுங்க. அதாவது உடம்பு போயிடுச்சு, உசுறு நம்மளை விட்டு போயிடுச்சு. உசுறு போனோடனே உடம்பு ஒவ்வொன்றா நம்ம உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் பூரா அப்படியே இதாக ஆரம்பிங்க, பழுதுபட ஆரம்பிக்கும். மையிட்ட கண்ணாலும் மாடும் இருக்கவே. நல்லா பாருங்கள். இந்த உடம்பு விட்டு உசுறு போயிடுச்சு. எப்போ சார் போச்சு? பொண்டாட்டி இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, நான் சேர்த்து வச்ச சொத்து பத்து நிறைய இருக்குது. ஆனால் எல்லாம் இருக்குது. என்ன ஆகி போச்சு? உடம்பு விட்டு உசுறு போயிடுச்சே. மெய் விட்டு போக. இந்த உடம்பை விட்டு உசுறு போயிடுச்சு. அப்போ நீ எண்ணத்தை சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எனவே உடம்பு இருக்கும்போதே இறைவனை பற்றிக்கொள். இந்த உடம்பு நல்லா இருக்கும்போது, முக்கியமாக அதான் சொல்கிறார். வயசாகிறது எல்லாருக்கும் இயற்கை. அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? சாமி கும்பிடுங்க அப்படின்னா இப்போ என்னங்க அவசரம், 50-60க்கு மேலே பார்த்துக்கலாம், சாமி கும்பிட்றதுக்கு 50-60 வயசு ஆகும் அப்படின்னு. இப்போ நம்மளை மாதிரி 50-60 ஆனவனுக்கு தானே உண்மை தெரியும். நேற்று எப்படி இருந்தோம், இன்றைக்கி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இல்லைங்களா? இன்றைக்கி நம்மளுக்கே கூட ஒரு ஆள் வேண்டி இருக்குது. நம்மளை பார்த்துக்கவே இன்னொருத்தர் தேவையாக இருக்கும்போது நாம் போய் ஆண்டவனை கும்பிட முடியுமா? உடம்பு நல்லா இருக்கும்போதே வழிபாடு செய்து விடணும். செய்யலைன்னா வயசான காலத்தில் செய்கிறது கஷ்டம். எல்லார் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க.